பிரைஸ் த லார்ட். பைபிள் ஸ்டடியை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான வசனத்தையும் ஒரு கொஸ்டினோடு கூட ஆரம்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 9ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனால் தானே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. உம்முடைய வசனமே நம்முடைய மூச்சாக இருக்கட்டும். ஆமேன். வாங்க ஒரு கொஸ்டின் கேட்போமா? கொஸ்டின் கேட்குறேன். 6ஆம் நாள் தேவன் இந்த உலகத்திலே எதை சிருஷ்டித்தார்? 6ஆம் நாள் எதை சிருஷ்டித்தார்? இதுக்கான ஆன்சரை குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் முடிகிற எண்டு செஷனில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வாங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 17 வரை பார்க்க போகிறோம். மேலே வேதமே என் மூச்சுன்னு போட்டிருக்கேன். நம்ம மூச்சு விடும் போதெல்லாம் நம்ம இன்றைக்கி பைபிள் படித்தோமா அப்படிங்கிறத யோசிப்போம், சிந்திப்போம். பைபிள் படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கமான் குயிக்காக பார்க்கலாம். முதலாவதாக, இந்த பூமியிலே மழை இல்லை. ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 17 வசனம் வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். 5ஆம் வசனத்திலே, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. முதலாவது பாயிண்ட், பூமியிலே மழை இல்லை. இரண்டாவதாக, அப்பொழுது பூமி மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாயிண்ட் 2 சொல்கிறேன். மூடுபனியினால் பூமி நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அடுத்ததாக 3ஆவது பாயிண்ட், மனுஷன் ஜீவ சுவாசம் பெற்று ஜீவாத்மாவானான். 7ஆவது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். 3ஆவது பாயிண்ட், மனுஷன் ஜீவ சுவாசம் பெற்று ஜீவாத்மாவானான். அடுத்து 4ஆவது பாயிண்ட், அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விட்டுட்டேன், மன்னிக்கணும். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஒரு பாயிண்டாக சேர்த்துக்கோங்க. பாயிண்ட், அதாவது 4ஆவது பாயிண்ட்டு, ஏதேனிலிருந்து 4 ஆறுகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறேன். ஒரு 4 வசனம் இருக்குது. 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. தோட்டத்திலிருந்து தண்ணீர் பாயும்படி ஏதிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதலோகும் கோமேதக கல்லும் உண்டு. 13, இரண்டாம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 14ஆம் வசனம், மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபராத்து என்று பெயர். அந்த 14ஆம் வசனம் வரைக்கும் ஏதேனிலிருந்து 4 ஆறுகள் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறேன். ஏதேனிலிருந்து 4 ஆறுகள் ஓடுகிறது. நன்மை தீமை அறியத்தக்க கனியும் கட்டளையும். 16ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவே என்று கட்டளை இடுகிறார். தேவனாகிய கர்த்தரிட்ட முதல் கட்டளை இதுதான், அதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. குயிக்காக ரிவ்யூ பண்ணிவிடுவோம். பூமியில் மழை இல்லை, பூமியில் மூடு பனி நிறைந்திருந்தது. 2ஆவது பாயிண்ட்டு. 3ஆவது பாயிண்ட்டு, மனுஷன் சுவாசம் பெற்று ஜீவாத்மாவானான். இடையில ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண சொன்னேன், ஆட் பண்ணிக்கோங்க. நன்மை ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அடுத்ததாக ஏதேனிலிருந்து 4 ஆறுகள். லாஸ்ட் பாயிண்ட், நன்மை தீமை அறியும் கனி. பேலன்ஸ் இருக்கிறத நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர், 6ஆம் நாளிலே
தேவனாய கர்த்தர் இந்த பூமியிலே நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி மனுஷனை உண்டாக்கினார். அடுத்தபடி மனுஷனை உண்டாக்கினார். 2வது விலங்குகளை உண்டாக்கினார் பார்க்குறோம். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரியான எடுக்கலாம் அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லலாம். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதப்பா. உடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியா எங்கள் கண்களை திறந்தருளும் என்று தாவீது சொன்னது போல எங்களுடைய கண்களையும் திறந்தருளும் ஆண்டவரே. தகப்பனே, உடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியாக ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேதமே எங்களுக்கு மூச்சாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.